திரிகூட மலை அடிவாரத்தில் கஜேந்திரன் என்ற யானைகளின் அரசன் தன் குலத்துடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் கொடும் வெயிலில் அவன் தாகத்துடன் ஒரு தாமரை குளத்தை அடைந்தான். பாகவத புராணம் இந்த கதையை விரிவாக கூறுகிறது. குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு முதலை அவன் கால்களை பிடித்து இழுக்கத் தொடங்கியது. கஜேந்திரன் போராடினான். ஆனால் நாட்கள் கடந்தன. அவன் வலிமை குன்றியது. மரணம் நெருங்கி வந்தது. இறுதி மூச்சில் கஜேந்திரன் தாமரை மலரை தன் துதிக்கையால் எடுத்தான். வைகுந்த நாதா என அழைத்தான். மகாவிஷ்ணு உடனே ஆகாயத்தில் தோன்றினார். 4 கரங்களில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி கருடன் மீது வீற்றிருந்தார். விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை எரிந்து முதலையை வதம் செய்தார். பின் அதிசயம் நடந்தது. கஜேந்திரன் தன் முற்பிறவியை நினைவு கூர்ந்தான். அவன் இந்திரத்யும்னன் என்ற அரசன் அக்னி மகரிஷியை சபித்ததால் யானையாக பிறந்திருந்தான் என உணர்ந்தான். கஜேந்திரன் விஷ்ணுவின் திருவடிகளை அடைந்து மோட்சம் பெற்றான். நம்முடைய பக்தியும் சரணாகதியும் எந்த நேரத்திலும் இறைவனை அடையும் என இக்கதை உணர்த்துகிறது. ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கருத்துகளில் எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். தினமும் புதிய கதைகளுக்கு சந்தா செய்யுங்கள்.